நான் துயர் உரிந்தேனே, துணி அவுத்தேனே, அந்த அம்மா எழுந்திருந்து அட படுவாவி தண்டாள துரோகி, பெண்மானம் என்றால் பிரமானம் அல்லவா, என்னை ஒரு பெண்ணென்று பாராது ராஜமணி மண்டபத்தில் இருத்தி குருபெரியோர் சூழ்ந்த சபையிலே என் துணியை அவுக்கிறாயடா, என் துயர உரிகிறாயே, அட படுவாவி என் கூந்தலை அவுத்து விட்டாயே. இந்த விரித்த கூந்தலை நான் எடுத்து முடிக்க வேண்டுமானால் நாளை 18 உன் துடை முறிந்து நீ கீழே சாய்ந்து உன் மாறை பிளந்து அதிலே இருக்க முடியாத உதிரத்தை அள்ளி நான் எண்ணெயாகவும் உன் மணிக்குடலை புட்பமாகவும் உன் பழியலும்பை சீப்பாகவும் சீவிதான் இந்த கூந்தலை முடிப்பேன் அப்படின்னு சவரம் சொன்னாங்களே. அந்த பத்தினி சாவம் மறுத்திருந்தாங்க. அந்த கற்புடைய அந்த பாஞ்சாலி சாவந்தாரோ ஐவரை கானகத்து ஓட்டி வைத்த தீமைதாரோ சூழாடாதரா, நாட்டை பறிக்காதரா, ஐவரும் தேவைப்பட்டமடா, ஐவராஜாக்களை கானகம் ஓட்டாதடான்னு சொன்னாங்களே பெரியோர்கள். நான் கேட்டானா, நான் கேட்டானா, ஐவரை கானகத்தில் நான் ஓட்டி வைத்த எனக்கு தீமைதானோ, எனக்கு ஒரு தருவே எனக்கு துணையும் இல்ல, நான் ஒண்டி யாரே. பங்காளிய பழக்காதடா, பங்காளி இல்லாத காரியம் பாதி காரியம், அம்மா இல்லாத காரியம் அறக்காரியம். அம்மானை பழிக்க கூடாது, பங்காளியை பழிக்க கூடாது, பங்காளியோடு சேர்ந்து வாழ்ந்தாதாண்டா அது வாழ்வு, இல்லைன்னா அது வாழ்வு இல்லடா அப்படின்னு எங்க அப்பா திருதராட்சன் சொன்னாரு. நான் கேட்டனா, ஐயோ ஐவரை கானகத்தில் ஓட்டி வைத்த தீமைதானோ, எனக்கு ஒருத்தருமே துணையும் இல்ல, நான் ஒட்டி யாரே. போகோ இமிதிக்கு என்ன ஐயா இது ஒன்னல்ல.
விதியோ நான் செய்த சதியோ சதியும் விதியும் ஒன்னாயிட்டுப்பா சரியா நின்று புலம்புறனே. ஐயா இது நல்ல என்ன விட்டு போடா இன்னும் கொஞ்ச நேரம். ஏன் எதுக்கு அது கேக்குறேன்? நான் தெரியாத கேக்குறேன். எதுக்குடா இந்த அண்மையில அது கேக்குறது? என்ன பண்ண சொல்றேன்? அவனு கூட்டு எந்த இருந்தாங்கடா மூணு கூட பார்க்க எடுத்துங்கடா. ஏன் என்ன வாரி போற எத்தினா யாரு அம்மா கைகள் வந்து சேலேசிங்க ஆனத்தூர்ல புறாவ மல்லியாத தான். இன்று 18ஆம் நாள் போர்க்களத்திலே அத பார்த்தாயா? யானை கட்டும் சாவடி சாவடியிலே ஆண்ட இருந்துக்குன்னு இது முத்தியா இது முத்தியா அப்படின்னு ஆண்ட கத்துது. என் குதிரை கட்டும் சாவடியிலே கோட்டா இருந்து குத்து தூக்கு குத்து தூக்கு அப்படி என்று கத்துகிறது. இதையெல்லாம் எண்ணி பார்க்கையில என்ன என்ன நினைக்குது தெரியுமா? என்ன நினைக்குது மூத்தவரா? சிம்மாதன மேடையிலே ஒரு சொறி நாய் படுத்து வந்துட்டு ஓடுது. இதை எண்ணி பார்க்கும் மாலை கோழி கோழின்னு போகுது. இதை எண்ணி பார்க்கும் தருவாய் நாளை 19வது நாளையில அந்த நாய்க்கு சமமான தருமன் அவன் தான் இந்த சிம்மாதன மேடையில் அமர போறானோ அப்படி என்று என் உள்ள வாடுகிறது. தம்பி என்னங்க இனிமேல் நம்ம இருந்தா நம்மள விடமாட்டார். அப்படியே விட்டாலும் அவருடைய விட்டாலும் கூத்து பாக்குறது நம்மள காட்டி விட்டுரும். கண்டிப்பா என் மேல அம்மா போறான். ஏன் தெரியுமா? துரியோனம் மல்லாண்டாதானே இந்த கூத்து முடியும் இந்த திருநா முடியும். பாஞ்சாலி கூந்தல் முடிப்பாங்க அப்படின்னு எண்ணம் கொண்டு போகாது. இந்த மாதிரி எண்ணம் எல்லாம் கொள்ளக்கூடாது. இதெல்லாம் அநியாயம், இதெல்லாம் அக்கிரும்பு. அதனால வேண்டி நாம எங்கேயாவது போய் பதுங்கிறோம்னா நம்மள தேடி பார்த்துட்டு போயிடுவோம். அதனால அத பார்த்தாயா என்ன சொல்லு
ஏண்டா சித்தாமரம் இந்த படுகாலத்துல நம்மள தேடி வருவான் பதங்கிறதுக்கு ஒரு வழி ஆனை செத்து போய் கிடக்கு அந்த ஆனை வகுத்துல உள்ள புந்து அந்த வீமம் வருவான் தேடி பார்த்துட்டு போட மாட்டான் போவா இங்க கடற்கரை ஆடை பூரா அந்த ஏராளமா செத்து கிடக்குது எல்லா யானையும் வரும் மெல்லிசா இருக்கு போய்க்குது சப்பையா இந்த ஒரு ஆடை வரைக்கும் பேச்சா இருந்த அவரு அப்படின்னு அப்படி நேரா குத்தி கிழிப்பான் பார்த்தா குதிரை பூஜை பாடுறது மூஞ்சி ஏண்டா ஆறு நுத்தான் என்ன ஆறு நத்தான் ஆறினே தத்தான் குதிரை செத்து போய் கிடக்கு ஆமா குதிரை வகுத்துல பூந்துக்கணும்னா ஏமா வந்து தேடிட்டு போட மாட்டான் ஐயா குதிரையும் சப்பையா இருக்குது இந்த வவுறு வெளில இந்த குதிரைக்கு உப்பிட்டு இருக்குன்னு தான் ஒரே குத்து ரத்தம் ஒழி சேர்த்து போடுவேன் உள்ளே போடுவேன் பைசு காட்டுறேன் தம்பி காலை பிடிக்கிறேன்டா வேற இதே பிடிச்சிடாத உனக்கு எஞ்சாதான் இருக்கு நாங்க பிடிக்கிறோம் தோலை பார்க்க முடியாது. நேற்று அந்த ஆள் வண்டி ஓட்டுக்கார பார்த்து அடிபட்டு போச்சு. என்னதான் இருக்கேன் வண்டியில் அடிபட்டாங்க ஐயா. இன்னைக்கு ஒரு பொழுது நான் தப்பிச்சுட்டோம்னா நாலு முடிஞ்சு போவோம். ஆமா 18 முடிஞ்சு போவோம். சண்டே முடிஞ்சு போவோம். நான் சொல்லு. அதனால நான் இன்னைக்கு போயிச்சிக்கிறதுக்கு ஏதாவது வயித்துல உட்கார யாழ் ஒருத்தவங்க மூத்தவரா பயப்படாத. ஏங்க நேரா பண்ணிட்டு போறோம். பண்ணிட்டீங்க. பண்ணிட்டு போறேன். காலமெல்லாம் எனக்கு ஓதன்னு சொல்லிட்டு என் காசு பூரா வாங்கிட்டு போறேன். சொல்லுங்க நேரம் வண்டி எடுக்கிறோம். கறிக்கு போறோம். ஒரு லாரி எடுத்து போகணும். எடுத்து போய் பாருங்க பேசி கறிக்கு வெங்கடேசன் இருக்கா பாரு. பாத்தி 30 ஏக்கர் முந்திரி வச்சிருக்கான். அவன் வச்சுருந்தா உங்களுக்கு என்னடா போய் நல்லா பேசு. இந்த யூடியூப் எல்லாம் போய் சனங்கெல்லாம் ஊர் பூரா கேட்கட்டும். சொல்லு. 30 அதை கட் பண்ணிடலாம். 30 ஏக்கர் முந்திரி இருக்கு. அவள் ஒரு 10 முந்திரி வெட்டு. உயிர் முந்திரிவா காய்காட்டா மயில ஒண்ணா காய்ட போச்சு. வெட்டி முத்துற அதுக்கு முன்ன பட்டுவிட்டு போயிட்டு தட்டாச்சாவடி போறோம். அங்க இந்த கலாய் பைப்பு இருக்கு பாரு. தகரம் பத்த வைக்கிறாங்க. நல்லா ஒரு ஆள் உட்கார்ந்த மறையிற மாதிரி கலாய் தகடு கொப்பரை மாதிரி செஞ்சு அது வாங்கிட்டு வரோம். நான் உள்ள இறங்கி உட்காந்தா மறையணும் தெரியக்கூடாது. அதுக்கு ஒரு மூடி வாங்கிடுறோம். இந்த மாதிரி ஓசை காலை காட்டாதே. காலில் விழுந்து அழுகுறோம். ஐயோ நொண்டி கால இது எவன்டா சொல்லுவான். ஆமா முத்துரா அதுக்கு ஒரு மூடி ஒண்ணு வாங்கிக்கிறோம் மேல. அதுக்குள்ள ஒரு 4 ஆளை கூப்பிட்டு ஒரு பல்ல வெட்ட சொல்றோம். சாராய அடுப்பு மாதிரி வெட்ட சொல்றோம். வெட்டி அந்த கலாய் பைப்பு கொண்டாந்து அந்த குண்டான மேல வச்சிடறோம். அந்த குண்டான கொப்பரை வச்சிடறோம். அது நிறைய தண்ணி பிடிச்சி ஊத்துறோம். அது உள்ள நான் இறங்கி உட்காந்து. ஆமா மேல அந்த வெறும் இருக்கு பாரு. மேல அந்த கொப்பரை போட்டு மூடி கல்லு தூக்கி வச்சிருவோம். அது மேல கல்ல வச்சிடறோம். ஒரு லாரி வெறும் வருது பாரு. கறிக்காம வீட்டுல இருந்து 10 முந்திரி வெட்டி அந்த கட்டை பூரா எடுத்தாந்து 4 ஆளை வச்சு அடுப்பு சுத்தி கொட்டி 4 ஆளை வச்சு எரி விடிக்கா. நீங்க பட்டியா நல்லா எரி விடுறோம். எரியும் தண்ணி தலைப்புல அது மட்டும் கொதிக்க அம்மா வெறும் போட்டா கொதிக்காது. தேடி வருவான். அவன் வருவான். நீ ஒரு ஆளு இது பதிவில்ல கரும்பு நாங்க பாவு காசுறோம். அவன் இல்ல அப்படின்னு நாங்க சொல்றோம். அவன் திருப்பி போடுவான். அவன் போயிடுவான். அவன் போன உடனே இந்த கட்டை பூரா வச்சு எரிஞ்சு இந்த களை தூக்கி அட்டை போட்டு அந்த மேல இருக்க மேம்புடி எடுத்துட்டு கப்ப கப்பன்னு ஆவி வரும். நீ ஏந்திருச்சு கையை காலை ஒருத்தர விட்டு எழுந்து வைத்து அந்த கோவல உள்ள என் உடம்பு கொழன்னு வெந்து அது தனிஞ்சு குழுகுழா போறத விட என் பங்காளி வீம வந்தான் என்னை கொன்னா என் நாட்டை எடுத்துக்கிறான்னு அது ஒரு பேராவது இருக்கும். என்ன ஐடியாவா சொல்ற மாதிரி எத்தனை பேர் சொன்னேன். கறிக்கா முந்திரியா 10 முந்திரி வெட்டணுமா? 10 முந்திரி வெட்டினா 10 ஒரு கட்டாகும். ஐடியாவோட இந்த மாதிரி ஐடியா 2000 சொல்லிட்டீங்க. உங்க ஐடியாவை அனுப்போ. நமக்கு என்ன பழகிறதுக்கு வழியா தெரியாது.
சொல்லிட்டீங்கன்னா உங்க ஊட்ட பூட்டிக்கின்னு காலையில வெளியே அனுப்பிடுவான். சாவியை நான் எடுத்துப்பேன். வண்டி சாவி அவங்க எடுத்துவாங்க. வண்டி வெளியே போத பாரு, மொத்தம் கார் வெளியே போத பாரு. காரு எதுக்கும் சொல்லிடணும். 25 லட்சம் கொடுத்துருவாங்க அங்க. யாரு அது இப்பதான் சர்வீஸ் வந்திருக்கு. துரியோதன ஊட்ட பூட்டிக்கிறதுக்கு கைகாங்காரன் ஏன்டா எடுத்துறான்? அந்த கண்ணு பேசுங்கடா. இந்த ஊரன்றி நீங்க அவன பேர்ல இருக்கிற அக்கறையில இங்கதான் வந்தா துரியோதனன் இங்கதான் பழகிருக்கான்னு சொன்னீங்களா? கையில உங்க துணியா ஊத்துருவான். அவன் பாஞ்சாலி துணியா ஊத்துவான். துணியா ஊத்தாலும் அவன் போடுவேன். இது சிரிக்கிற வாட்டாயா ஏதோ கூத்து நல்லா இருக்குது. அவன் சொல்ற சொல்லு நல்லா இருக்குது. சிரிக்காத. அவன் நெசமாலுமே அங்கே கழிச்சு நாடு. நீ எதுக்கு ஒரு சட் போட்டு தாண்டா இருக்கு. சட்டி போட்டு வந்துடுறப்பா. முட்டிட்டு நானாகார சித்தாம்பூர் தருவனே. சித்தாம்பூர்ல பூத்துல பக்கத்துல காடு ஊர்ல பூத்துனேன். சித்தாம்பூரா அம்மா இந்த ஊரை எடுத்துக்கிறதுக்கு எம்மா பாடுறா பட வேண்டியது இருக்கு. என்னத்துக்குடா இந்த மாதிரி அவனுக்கு கூட்டு அவனுக்குள்ள பாகத்தை கொடுத்தாங்க. காரியம் கட்டிட்டு நடக்குறாரு. என்னடா திருப்பான் யாரு விட்டு நாட்டம் யாருக்கிட்ட கொடுக்குது? தேவையா அம்மா கால் கட்டிட்டு தூக்கத்தில் இருக்காங்க. நீ போய் ஏறு பேசினா என்ன? வீடியோ பிடித்து போச்சுல காலி உடனே காசு ஆகணும். ஓட்டு வேலையே போ. அந்த சாவுக்கு அந்த ஏறிட்டு போட்டு மந்திரம் ஐயா யாரு வந்தாலும் அந்த ஆள் அடிங்க. நேரத்துக்கு இப்ப ஊர்ல வந்தவங்க போறான். அவன் தான் ஊர்ல வந்தவங்க போறான். அந்த காணியை வர வெட்டி நான் கதிர்மூடி சாய்ப்பேர் என்று ஆணவத்துடன் எழும்பி அதபிரான் துரியரா
அம்மா நாடி இந்த ஆள் அழுதான் அம்மா நேரம் அழுது புலம்பினாரு. இல்ல நீ முதல்ல சொன்னியாதான். அம்மா நேரம் அழுது புலம்பினாரு. இப்ப என்னமா போட்டு நான் வந்தா ஐயா இப்ப வந்த வாசனை இப்ப வந்த வாசனை எனக்கு நேத்தே வந்திருந்தா இந்த ஊரை கொளுத்திருப்பண்டா. அதுக்கே நான் கொளுத்துவேன். காரியத்தை விட்டு போக முடியாது. காலைல என்ன வாசனை கேளு. என்ன இந்த துரியோதன முன் ஜென்மத்துல யார் தெரியுமா? நீ யாருங்க? விடபர்மாசூரன். எனக்கு வாத்தியார் யார் தெரியுமா? யாருங்க? சுக்கராச்சாரி எப்பேற்பட்ட மந்திரம் கத்தவு தெரியுமா? எப்படிங்க? சஞ்சீவ மந்திரம் கத்தவு. சஞ்சீவ மந்திரம் என்ன தெரியுமா? என்னங்க? செத்தார எழுப்ப முடியாத மந்திரம். செத்தார எழுப்ப முடியாத மந்திரம். அந்த மந்திரத்தை நான் கற்றிருக்கிறேன். அத மனாலா எனக்கு நினைவு வரலடா. ரொம்ப நாளா இல்ல. ஆமாண்டா வரல. இப்ப இந்த ரவி தாண்டா எனக்கு சொல்லி கொடுத்தான். எங்கடா ரவி? மூத்தவர நான் அந்த பேரி வர மூத்தவர நீ ஏற்கனவே விளம்பரமாசூரனா இருந்தியே. அப்ப சஞ்சீவ மந்திரம் கத்துக்கிறிய. அது செத்தார எழுப்பு மந்திரம். அந்த மந்திரத்தை சொன்னா உன் படம் எழும்பிடும். இந்த பாண்டவரை கொன்னுடலாம். ஆமா அப்படின்னு எனக்கு இன்று இறந்தவங்களை எழுப்புற மந்திரம் சஞ்சீவ மந்திரம். அந்த பண்டு நாடு செய்த மந்திரம். ஏலிதமே ஆணுவமே அதிகாரமே துரியோதன பாடலாம் செத்து போனா ஒரு ஆள் தான் இருக்கிறான். ஒரே ஒரு ஆள் இருக்கிறான். இவனை ஒண்டியும் நம்ம கும்பலா கூடி கூட அவனை போய் அடிச்சு கொண்டுடலாம். அப்படி இளக்காரமா உங்களை நான் எல்லாரையும் கொல்லல. என் பேர் துரியோதனன். ஒண்ணு காசி வாங்க மாதிரி தெரியல. காலில ஐயா இறந்து போன படம் எல்லாம் இப்ப சஞ்சீவ மந்திரம் சொல்லி நான் எழுப்பிட்டேன்னா இந்த பாண்டு ஐவ ராஜாக்களையும் அவங்க கூட இருக்கிற ஆளையும் அவனுக்கு எவன் ஆள் இருக்கானோ அவனை எல்லாம் கூட்டமாக ஐவர்களை கொடுத்து விடுகிறேன். தெரியும். என்ன போட்டு முள்ளு போட்டு முந்திரி கொட்டைய தூரு முள்ள கீழே அடிக்கி அது மேல ஒரு 10 கிலோ கொட்டைய காஞ்ச கொட்டைய கொட்டணும். 2 கிலோ கொட்டை கொடுத்தாங்க கூட்டம்மா. அதை கொண்டு போய் நானே என் பொட்டாட்டி பச்சை காயில எங்களுக்கு என்ன தெரியும் எந்த முந்திரி கொட்டை நாங்க உடச்சிக்கிறோம். கடிச்சு தின்னீங்களா? கடிச்சா அவன் மேல போறா காயம் ஆகிட்டா அவன் போட்டு சுத்தியால தட்டி அவங்கிட்ட ஏன்டா கொண்டு கொடுத்தது? ஏன் பொண்டாட்டி அவங்கிறாரு. ஏன் பொண்டாட்டி சொன்னியா? கொட்டை உடைக்க தெரியா மேல புறா புண்ணு ஆகிட்டா. தம்பி என்ன அந்த மாதிரி இந்த 5 பேரையும் இந்த சஞ்சீவ மந்திரம் சொன்னா என் படலாம் எழுந்துரும். இந்த 5 பேரையும் புடிச்சாந்து அவனுக்கு யார் அவன் கூட வரானோ அவனையும் புடிச்சாந்து உள்ள போட்டு அது மேல அந்த பசங்களை பொறிக்கு போட்டு 5 பேரையும் போட்டு முந்திரி கோட்டை சொல்றமா சொல்லுவான். தம்பி நீ போய் கேளு. என்ன இனிமேல் இருக்கிறவங்க துரியோதன பக்கம் வந்திருக்கேன். ஆமா அவனு பக்கம் இருந்தீங்கன்னா உங்களையும் கொஞ்சிருவான் அப்படின்னு சொல்றப்படா. ஏன் ஒன்னே அடிக்கிறதுக்கு ஏண்டி அடிக்கிறது தான் தெரியுமா? அடி வாங்குற கம்மியா நீயே வாங்க. நான் என்ன சித்தாம் போடுறான் அப்புறமா என் கூட என் மீசி முறுக்கிறதுக்கு இந்த ஊர்ல 4 ஆளு கூட்டுவான். இந்த ஊர்ல 4 ஆளை கூப்பிடணும். மீசி முறுக்க மீசி முறுக்க வரலன்னா ஊர்ல குடியிருக்க முடியாது சொல்றான். இன்னைக்கு காசு வாங்க மாதிரி தெரியல. மீசை முறுக்கி
ஒன்னும் கொடுத்துருவோம். சரி சரி கொடுத்து. இங்க வா. 1 லட்சம் ரூபாய் காசு இப்ப கொடுத்தா கூட அம்மா வந்து வாங்கி விடுவோம். அப்படியா தம்பி? என்ன இங்க இத பேசிக்கிட்டு இருந்தா ஆமா இவன் தஞ்சை மந்திரம் உச்சரிக்க போறான் அப்படின்னு ஆளு யாராவது போய் அவனுக்கிட்ட சொல்லிடுவாங்க. அவன் எச்சரிக்கையா இருப்பான். அதனால அப்படியா இருந்தாலும் அவனை கூட அந்த கண்ணா இருக்கான். அவன் ஆட்டுக்கு அடி ஓட்ட பையன். ஆமா அவனுக்கு தெரிஞ்சா அடி முடிக்கிறாரு வந்து அடிக்கடி பிடிப்பான். ஆமா அதனால இந்த மந்திரத்தை தெரியாத போய் உச்சரிக்கிறான். யாருக்கும் தெரியாது. எங்க போனா உச்சரிக்கலாம். சாராய அடைக்கு போலாம். சாராய அடைக்கு போய் அங்க உள்ள அங்க இருக்கும் 4 கோட்டை வாங்கி வெளியே பச்சை தெரியும். உள்ள கீத்து கொட்டாய் உள்ள போய் அவன் எப்ப போனானோ ஒரு 10-20 பேர் அங்க போய் நட்டு கிடப்பான். அவனை போய் எழுப்பி தம்பி ஏந்துடுறா நீ சாராய கடையில போய் சொன்ன தெரியாது. சமர்பஞ்சனதி இருக்கிறது. சமர்பஞ்சனதி ஏற்கனவே ரேணுகனுடைய சிரமறுத்தானே பரசுராமன் பரிசு அது பேர் தான் சமர்பஞ்சனதி நதி. அங்கே சென்று அந்த ஜலத்திலே முழுகி 3.25 நாழி மந்திரத்தை செபித்து விட்டோம். ஆனால் என் படலாம் எழுந்து போகும். அதனால தம்பி தண்ணி உள்ள இப்படி போனோம்னு வச்சுக்க அடியை கண்டுபிட்டு வந்துருவாங்க. எப்படி போய் உள்ள செபிக்கலாம் தெரியுமா? எப்படிங்க இப்ப தண்ணி உள்ள வந்துட்டோம். அவனு வந்து பாப்பான். அவன் என்ன நினைப்பானோ துரியோதனன் தண்ணி உள்ள இருந்து கரையேறி போயிட்டான். அப்படியே திரும்பி போடுவானோ. தண்ணி உள்ள வந்து துரியோதனன் ஏறி கரையேறி போயிட்டான். அவன் போயிடுவானா? திரும்பி போயிடுவான். வந்த அடி இருக்குது. தண்ணி உள்ள வந்த அடி இருக்குது. போன அடி காணாம. போன அடி இருக்குது. வந்த அடி காணாம. போன அடி இருக்கு வந்தடி காணோம். போன அடி இருக்கு வந்தடி காணோம். போன அடி இருக்கு வந்தடி காணோம். இப்பதான் புடிச்சிருக்கு. இப்படியா ஓசிப்பானோ? ஓசிப்பானே. அந்த அளவுக்கு யாரு அவனுக்கு புத்தி புண்டம் தின்ன பையன். என்ன நாமளே சோறா தின்றோம். இந்த மாதிரி நுண்ணறிவு இல்ல அவனுக்கு. கிடையாது. தெரியுமா? புண்டம் தின்ன கம்மியாட்டி. அவன அவன ஏன் முஞ்ச கை கேட்டியா? இல்ல நீயே சோறா தின்ற. நான் பிய தின்றேன்.